வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு ஹெல்தியான சூப். என்னென்னு கேட்டேன்னா கேப்சிகம் சூப். பச்சை குடமிளகா ஒரு கப், அதாவது ஒரு பெருசாக 1/4 கிலோ கொண்டு வாங்கினேன். இது சேப்பு குடமிளகா அது ஒன்று வாங்கிட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கிடச்சவா வாங்கிக்கோங்க. இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வெறும் பச்சை குடமிளகாயை மட்டும் வச்சு பண்ணுங்க. இது 1/4 கிலோ குடமிளகா எடுத்துருக்கேன்னா 1/4 கிலோ தக்காளி இது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் பட்டர் போடுறேன். இது வேண்டாம் அப்படிங்கிறவோ நீங்கள் ஆயில் விட்டே பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பல்லு பூண்டு நான் இதில் போட்டு நான் இது பண்ணுறேன். சூப் அப்படிங்கிறச்சே நமக்கு பூண்டு போட்டு பண்ணால் தான் அதோட இது நல்லாயிருக்கும். ஸோ இது போட்டு பண்ணுங்க. இல்லை தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னா அப்படியே விட்டு பண்ணுறேன்னாலும் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் ஒரே ஒரு பல்லு திருகி போட்டிருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பச்சை குடமிளகா பண்ணுறேன். சேப்பு குடமிளகா, தக்காளி, ஜஸ்ட் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வேக விடுவோம். அப்புறமா சூப் நல்லா இதை வேக விட்டதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு எகெயின் நம்ம சூப்பாக பண்ணுவோம். அப்போ தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி விட்டு ஜஸ்ட் ஒரு விசில் வரட்டும் போகிறோம். நல்லா வெந்துடும். மீடியம் ஹையில் வச்சு ஒரே ஒரு விசில் வாங்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன் உங்களை. ஸோ நல்லா வெந்தாச்சு, அரைச்சின்னு வந்தாச்சு. இதை திக்னஸ் உங்களுக்கு எப்படி தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. இதை இப்போ திருப்பியும் சுட வைக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி. இது பியூர்லி ஆப்ஷனல். ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போடுறேன். வேண்டாங்கிறவா போடாதீங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. இது ஒரே ஒரு கொதி வரட்டும். இந்த சூப்பை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம், அதுவும் அந்த ரெட் கேப்சிகம்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, டாக்டர்ஸ் எல்லாமே இப்போ நிறைய கலர்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறா. ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி கலர்ட் வெஜிடபிள் கேப்சிகம் குழந்தைகளுக்கு வெறுமை கொடுத்தெல்லாம் சாப்பிட பிடிக்காது. இப்படிலாம் பண்ணி கொடுத்தா குழந்தைகளும் சாப்பிடுவா. நமக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. இந்த மாதிரி ஒரு திக் சூப் சாப்பிட்றதே நமக்கு ஒரு ஃபில்லிங் கிடைக்கும். ஸோ நம்ம வேறு எதுவும் நிறையா எக்ஸ்ட்ராலாம் சாப்பிட மாட்டோம் சூப்பெல்லாம் சாப்பிட்டோன்னா. ஸோ இந்த வின்டருக்கு, இந்த மழை நாளைக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இது ஒரு கொதி வறுத்து இதுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் மட்டும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்க. இதுவே திக்காக இருந்தது அப்படி சொன்னால் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண வேண்டாம். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது நாங்கள் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு
கொஞ்சம் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த டேங்கியோட டேஸ்ட் வரும் அதில். ரொம்ப அதனால தான் தண்ணி ஜாகிரதையாக வச்சு கொஞ்சமாக வச்சு அரைச்சி கொஞ்சமாக இது பண்ணிக்கணும். ரொம்ப நிறையா சூப் தானேன்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. வேக விடுறச்சே 1 கப் தண்ணி விட்டு வேக விடுங்க. அரைக்கிறச்சே ஒரு 1/2 கப்பு அலம்பி அதில் விட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. நான் சர்வ் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா கொதிச்சுடுத்து, உங்களுக்கே பார்த்தாலே தெரியறது இல்லையா? இந்த ஸ்டேஜில் இதை அணைச்சிட்றேன். தெரியுறதா எவ்வளோ திக்காக இருக்குன்னு? ஸோ ஜோரான கேப்சிகம் சூப்பும் ரெடி ஆகிடுது. மேலே மிளகு பொடி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எல்லோரும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.